எப்படியோ அந்த வில்லேஜுக்கு போறதுக்கான வழியில வந்துட்டு இருக்கும்போது தான் 2 மலைக்கு நடுவுல பெரிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரிவர தாண்டி போகணும்னா ரோப்ப கட்டி நம்ம போயிரலாம் அப்படின்னு 81 சொல்றாரு. ஒரு எண்ட் ரோப்ப 44 புடிச்சிருக்காங்க. அடுத்த எண்ட் ரோப்ப 81 அவரோட பேண்ட்ல மாட்டிக்கிட்டு லூசாவே கைத்த விடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவரு தண்ணிக்குள்ள மூழ்கி போயிறாரு. ஏன்னா ஆறு பயங்கர ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. போச்சு மூழ்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கும் போது பார்த்தா ஆப்போசிட் மலையில ஏற ஆரம்பிக்கிறாரு. கயிறு பத்தல. சோ 2 கயிற ஒரு நாட் போட்டு மரத்துல கட்டிடுறாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 15 கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. 15 தான் 7 கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பாதி தூரம் 15ம் 7ம் போயிடுறாங்க. ஆனா அந்த 2 கயிறு கடையில நாட் போட்டிருக்காங்கல்ல அதை தாண்டி 7னால நகர முடியல. நாட்டை எடுக்க ட்ரை பண்றாரு 15. ஆனா ஒரு பக்க கயிறு அந்து போயிருது. அதனால இப்போ 7 தொங்கிக்கிட்டு இருக்காரு. 15னால அவரை காப்பாத்த முடியல. இந்த சைடு வர அந்த சைடுல இருந்து 44 வான்னு சொல்லிட்டு கயிறை நல்லா இழுத்து புடிச்சுக்கணும். அதனால 88 44 2 பேரும் 2 பக்கம் இவங்களை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த காம்பஸ் கரகர கர கரன்னு சுத்த ஆரம்பிக்குது. ஏதோ டங் டங்குன்னு சவுண்ட் கேக்குதுன்னு 23 திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அங்க ரோபோ நிக்குது. அவ்வளவுதான், நேரா 23 ஷூட் பண்ணி அங்கவே போட்டு தள்ளிடுது. மத்தவங்களே எல்லாத்தையும் ஷூட் பண்ணது, எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஆனா நம்ம 81 என்ன ஆகுறாருன்னா அந்த ரோப்ப சுத்தி இருந்தாருல அப்படியே ரோப்போட உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள விழுந்துறாரு. ஏலியன் ரோபோவும் தண்ணிக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ கரெக்டா அது ஒரு காலை எடுத்து வைக்க போகுது. அந்த காலை எடுத்து வைக்க போற அந்த ஃபுட்டுக்கு அடியில தான் நம்ம 81 சிக்கிட்டு இருக்காரு. எப்படியோ கயித்தை அவுத்துட்டு அவரும் அந்த சைடு போறாரு. கரெக்டா காலையும் வைக்குது அந்த ரோபோ. ஆத்துக்குள்ளதான் போறாங்களே, தப்பிச்சு போனா பாவம் விழுட்டும்னு விடுதா அந்த ஏலியன் ரோபோட். அவங்கள துரத்தி துரத்தி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்குது. 81 நேரா போய் 7 இறுக்கமா புடிச்சுக்கிறாரு. கவலைப்படாத, நான் உன்னை புடிச்சிட்டேன், உன்னை காப்பாத்திருவேன் அப்படின்னு சொல்றாங்க. 7 and 81 2 பேர் வரத முன்னாடி போய்கிட்டு இருக்க 109 15 44 இவங்க 3 பேரும் பாத்துறாங்க. எப்படியோ வர்றாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா கடைசியில தண்ணி கீழே குதிக்க போது ஒரு அருவி மாதிரி போச்சு. இப்ப எல்லாரும் நம்ம கீழே குதிக்க போறோம், பாத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா செம்ம ஹைட்டு. மேல இருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி எல்லாம் தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள குதிக்கும் போதே நம்ம 81 கரெக்டா 7 இறுக்கமா புடிச்சுக்கிறாரு. ஏன்னா அவங்க தம்பிய காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். தம்பிய எப்படி கைவிடாம இறுக்கமா புடிச்சிட்டு இருந்தாரோ அதே மாதிரி நம்பர் 7ஓட அந்த ஸ்கெட்ல இருக்க கைப்பிடிய பயங்கர இறுக்கமா புடிச்சுக்கிறாங்க.